வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. சமூக ஊடகமான வாட்ஸ்அப் வாயிலாக நடைபெறும் பல்வேறு சைபர் குற்றங்கள் மற்றும் பொருளாதார மோசடிகளுக்கு எதிரான ஆலோசனை மற்றும் எச்சரிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னையில் வருகின்ற வடலூர் ராமலிங்க வள்ளலார் நினைவு நாள் மற்றும் குடியரசு தினம் ஆகிய நாட்கள் கடைபிடிக்கப்படுவதால் அந்நாட்களில் மதுக்கடைகள் செயல்படாது என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கொண்டாட்டத்தை தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சில ஸ்கிரீன்ஷாட்டுகளை தனது எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். திண்டுக்கல் அருகே உலகம்பட்டியில் புனித பெரிய ஆந்தோனியார் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் 750 காளைகளும் 430 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி வெளியிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 18,66,403 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 9,06,644 பேரும், பெண் வாக்காளர்கள் 9,59,538 பேரும் உள்ளனர். மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கேற்றத்தில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் எத்தனை காளைகள் வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு இல்லை. எனவே பிரதான பண மோசடி வழக்கில் முடிவு காணும் வரை அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த புதிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் தர சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள்